கார் பேட்டரி. இதை எப்படி செக் பண்ணுறதுன்னா, அப்படி இது ரீடு வால் வண்டியிலேருந்து இப்படி காற்று போகிறப்ப ஓப்பன் ஆகும் பார்த்தீங்கன்னா, அப்படி ஊதணும்னு வச்சுக்கேன். காற்று பெட்ரோல் இப்படி ஃப்ரீயாக போகுது. இதில் கையில் வந்து போட்டு வெளிக்கூடாது பிளேட்டெல்லாம். நான் பார்த்தேன். ஓப்பன் ஆகுதுங்களா இந்த பிளேட் வந்து வரலைங்களா? பார்த்தீங்களா? ஓப்பன் ஆகுது. ரெண்டு பக்கம் இது வண்டியில் கம்பல்சரி இருக்கும்போது இதெல்லாம் அடைச்சிருக்கிறப்ப அது பிளேட் ஓப்பன் ஆகும். அது அடைச்சிருந்தாலும் நம்ம வண்டி ஸ்டார்ட் ஆக ரொம்ப விரிஞ்சிருந்தாலும் வண்டி ஸ்டார்ட் ஆகும். எக்ஸல் டிவி சுற்றி வரும். இப்போ இது ஃபோர்ஸ் கம்மி. இதே வண்டி ரன்னிங்கில் பார்த்தீங்கன்னா வேகமாக வரும். இன்ஜெக்டருக்குலாம் வரும். இது கீழே ஜாயிண்ட் கார்பரேட்டர் பிளான்ச்சு, அதுக்கு மேலே ரீடு வால். இதில் ரெண்டு பேக்கிங் வந்துருக்காங்க. இது லீக்கேஜ் ஆகாமல் ஆயில் வராமல் இருக்குது. இதுலேயே போட்டலாம் புதுசாக இருக்குது. இது பேட்டரி சார்ஜர். இதை பார்த்தீங்கன்னா நேற்று போட்டீங்களா, எல்லாருக்குமே தெரியுமா பேட்டரி சார்ஜர் இல்லை. நம்ம டூ வீலர் சைஸ் மட்டும் ஓகே. இது வந்து கார் பேட்டரி யூஸ் பண்ணுற மாதிரி இதில் பவர் எச்சா வாங்கணும். அது சார்ஜ் பண்ணுற அளவுக்கு அந்த டிரான்ஸ்ஃபர். இது 12 வோல்ட், அது 12 வோல்ட் தான். இதில் வந்து இந்த வாட்ஸ் வித்தியாசம் இருக்குது. காருக்கெல்லாம் கொஞ்சம் ஹெவியாக வேணும் அப்படிங்கிறது. இது எல்லாரும் பார்த்துருவீங்க நினைக்கிறேன். நிற்கிற வண்டியில் பாருங்கள். இது என்ன தெரியும் பாருங்க. காயில் கோர்ஸ். இது என்ன இது எதுக்கு வந்து யாருக்கும் தெரியுமா? வேலைக்கு போயிருக்கீங்க, பார்த்துருவீங்க. பார்த்ததில்ல. இது வந்து காயில் வந்து ஒன்று வந்து ஹெட்லைட்டுக்கு வர்றது. ஹெட்லைட் வர்றது இது இதான் சார். அது ஸ்டார்டிங் காயில். ஸ்டார்டிங் காயில் இதான் ஹெட்லைட் வரும். ஹெட்லைட் வரும். லைட்டிங் காயில். லைட்டிங் எப்பயுமே செம்பு கம்பி சுற்றி இருக்கிற லைட்டிங் காயில் தான். இந்த கோர் மாதிரி இப்படி போட்டு மோல்டிங் பண்ணியிருந்தா ஸ்டார்டிங் காயில் வரும். ஸ்டார்டிங் காயில் லைட்டிங் காயில். பிக்கப் காயில் வந்து அதில் காயில் தான் இதில் வரும். அதில் இது போட்டாலும் ஓடாது, அது பார்த்தாலும் பிக்கப் போடும். இல்லை மாட்டிக்கலாம். இது தனித்தனியாக கிடைக்கும். இது போயிட்டா பல்ப் ரொம்ப பவராக கேட்டுக்கலாம். நீ பொருள் தெரிஞ்சுக்கிறது உனக்கு அலட்சி ஆராயாச்சு. அதுக்கு என்ன சொல்லிட்டு இருக்குது பார்த்தியா? டூல்ஸ் இன்னைக்கு என்ன பொருள் தெரிஞ்சுக்கிறது. அது என்ன கம்ப்ளைண்ட் அப்புறம் கேட்டுக்கலாம். வேலை செஞ்சிடறப்ப கேட்கலாம். சும்மா நீ அதிக கேள்வி மாதிரி நீ கேட்கறத பிரச்சனை. மற்றவங்க கேட்டுருக்காங்கன்னா அவங்களுக்கு இதாக இருக்குது. இது சொல்லியிருக்கேன், தெரியும் நினைக்கிறேன் எல்லாத்துக்கும். ஒவ்வொரு வண்டிக்கு ஒரு மாதிரி ஒரு நம்ம கடை வச்சிருந்தா நமக்கு அதிகம் வர வண்டியை பார்த்து நமக்கு தெரியும். இந்த வண்டி தான் கல்வி அடிக்கடி வர வண்டி தெரியும். இதில் வந்து பாக்ஸ் ரெட்டு போட்டுலாம் கண்ணு போடுவோம். பாக்ஸ் ரெட்டு போட்டு அது போட்டு இது எல்லாருமே கண்ணை வச்சு யூஸ் பண்ணணும்னு சொல்ல முடியாது. இது வந்து ஆக்டிவா இருக்குல்ல, இது கவுட்டி போடுவாங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க சார்? கிளட்ச் பட்டா ஆக்டிவா போறனால கிளட்ச் பட்டா, இல்லைன்னா டிவிஎஸ் எக்ஸல் கார் மேக்னட் பட்டா ஸ்ப்ளெண்டர் வரைக்கும் அது கலக்கலாம். இது அதே தான். அதுக்கு முன்னாடி வந்து மாடல் கோல்டு. முதல்ல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிளேட் மாதிரி வச்சு 2 போல்ட் மட்டுமே வெல்ட் அடிச்சிருப்பாங்க. சரி அந்த வண்டிக்கு போது என்ன பண்ணுது அப்படிங்கிற மாதிரி. இதுக்கப்புறம் ஒன்று தயாரிச்சு வரும்போது எல்லாம் வாங்கிக்கலாம். ஆக்டிவா ஸ்கூட்டி எல்லா வண்டிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்னெட் எல்லா வண்டிக்கும் எல்லா வண்டிக்கும் காமன் எல்லாமே. அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிதான். ஒவ்வொரு வண்டிக்கு வித்தியாசம் வரும். சைஸ் சின்னது பெருசு. இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் நிறைய வச்சுக்கலாம். இது ஒன்றுன்னா டிவிஸ் எக்ஸல் எல்லா வண்டிக்கும் காமனாக விட்டுருக்குறாங்க. எதுவுமே தேவைப்படாது. இது வந்து இப்போ எதுவுமே தேவைப்படாது நமக்கு. ஏதாவது சப்போஸ் வாங்கி வச்சுக்கலாம். ஆனால் இப்போ எல்லாம் கன் வந்துருச்சு. நம்ம எல்லாம் கன்று வாங்கி கையிலேயே பிடிச்சி கன் பவரில் ஏர்லேயே வந்துடும் நமக்கு ஈஸியாக. கண்ணிலே டேட் பண்ணிக்கலாம். கையிலே பிடிச்சிட்டு கண்ணில் டேட் பண்ணால் வேலை முடிச்சு. இதெல்லாம் தெரியாது, தேவையே படாது நமக்கு. அது ஒரு லாரி இந்த மாதிரி வரும்போது நம்ம தட்டுறதுக்கு பேரிங் அடிக்கிறதுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு வச்சுருக்கோம். பேரிங் வீல் பேரிங்கில் கழட்டுறதுல கழட்டு வச்சுக்கலாம். ஸ்ப்ராக்கெட் பேரிங் அடிக்கிறது வச்சுக்கலாம். டிவிஎஸ் எக்ஸல் இது வந்து நார்மல் வண்டி. எல்லா வண்டிக்கும் இல்லைங்களா? இது ஸ்கூட்டி மாடலில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஹைட்டாக இருக்கு காமிங்க, இன்னொன்று ஹைட்டாக இருக்குது. ஸ்பார்க் பிளக் கழட்டுறோம். இது ஸ்ப்ளெண்டரு, யூனிகான், டிஸ்கவரு, பல்சரில் உள்ளே இருக்கும். இதோட லென்த்தாக